கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரமன்னா அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 2ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். 2 யோவான் 1:12, 2 ஜான் 1:12. உங்களுக்கு எழுத வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. காகிதத்தினாலும் மையினாலும் அவைகளை எழுத எனக்கு மனதில்லை. உங்களுடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கு உங்களிடத்தில் வந்து முகமுகமாய் பேசலாம் என்று நம்பியிருக்கிறேன். என்ன, நான் உங்ககிட்ட வர ஆவலாக இருக்கிறேன். உங்ககிட்ட நேரில் பேசுகிறேன். என்ன, உங்கள்கிட்ட எழுத வேண்டிய காரியம் நிறையா இருக்குது. உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய காரியம் நிறையா இருக்குது. ஆனால் இது முக்கியமான காரியமாகப்பட்டதுனால நான் உங்களுக்கு எழுதுகிறேன். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அநேக காரியங்கள் நான் சொல்ல வேண்டியிருக்கு. ஆனால் நான் சொல்கிற வேண்டிய காரியம் அநேகம் இருந்தாலும் ஒரு காரியம் நான் உங்களுக்கு எச்சரிக்க வேண்டியிருக்கு. என்ன, 1ஆம் நூற்றாண்டில் தான் இருக்கிறீங்க. நீங்கள் கர்த்தரை அறிஞ்சிருக்கிறீங்க, கர்த்தருடைய வார்த்தையை அறிஞ்சிருக்கிறீங்க. ஆனால் என்ன உங்களுக்கு தெரியணும்? உங்களுக்கு தெரிய வேண்டியது, இப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த கள்ள உபதேசம், துரு உபதேசம் சொல்கிறவங்களுக்கு மேலே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டுங்கிற ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லணும். மீதி காரியத்தை நான் உங்ககிட்ட நேரில் சொல்கிறேன். ஏன்னா உங்கள் கூட நம்ம எழுத வேண்டிய காரியம் நிறையா இருக்குது. இதே தான் 3வது நிருபத்தில். ஏன்னா நீங்கள் 2 யோவானும் சரி 3 யோவானும் சரி, அந்த அவங்க சொல்லக்கூடிய உபயோகப்படுத்தின பேப்பிரஸ் என்று சொல்லக்கூடிய அந்த இதில் புஸ்தக சுருளில் ஒரு பக்கத்தில் தான் இருந்திருக்கணும். ஏன்னா இது ரொம்ப கம்மியானது தான். ஏன்னா அங்கேயும் சொல்லும்போது என்ன எழுதுறாரு 13ஆம் வசனத்தில், எழுத வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு, ஆனால் மையினாலும் இறகினாலும் எழுத எனக்கு மனதில்லை. சீக்கிரமாய் உன்னை காணலாம் என்று நம்பி இருக்கிறேன். அப்பொழுது முகமுகமாய் பேசிக்கொள்வோம். என்ன, நான் சீக்கிரம் வந்துடுவேன், உங்கள் கூட நான் உன்னை நேரில் பார்த்துருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால் அப்போ நம்ம நேரில் பார்க்கும்போது நம்ம சொல்லிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை அவர் அங்கே சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ என்ன, 2 இதுலேயுமே அவர் சொல்கிறது என்ன, நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியம் அநேகம் இருக்குது, ஆனால் ஒரு காரியம் உங்களுக்கு முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் சிந்திச்சு பாருங்களேன். அதாவது யோவான் தன்னுடைய பின்பற்றுகிற மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தில் எத்தனையோ காரியம் சொல்லியிருக்கலாம். நீங்கள் அன்பு செலுத்தணும் அப்படிங்கிறத ரொம்ப தான் சொல்கிறவர். நீங்கள் சகோதர அன்பில் வளர வேண்டும், சகோதரர் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்துவதில் எல்லாம் செய்யணும். அப்போ ஒருத்தர் நீங்கள் ஹாஸ்பிட்டபிள் என்று சொல்லக்கூடியதாக உபசரிக்கிறவர்களாய், விசாரிக்கிறவர்களாய், கவனமாய், ஜாக்கிரதையாக பார்க்கக்கூடிய மக்களாக இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் இப்படிப்பட்ட மக்கள், நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக யாரை விட்டு விலகி இருக்க வேண்டுங்கிறத புரிஞ்சு கொள்ளணும். எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள முடியாது, எல்லாரையும் உங்கள் வீட்டுகளில் ஏற்றுக்கொள்ள முடியாது, எல்லாருக்கும் வாழ்த்து சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க எந்த ஆவியில் வர்றாங்க, எப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்கங்கிறத அவங்களுடைய வாழ்க்கை நமக்கு காட்டி கொடுக்கணும். அப்போ நம்ம அவங்களுக்கு போய் நம்ம பார்க்கும்போது, அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது, நம்ம எப்படிப்பட்ட காரியத்தை சொல்லி கொடுக்குறோங்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா அவங்களுடைய துர்க்குறியில் நீங்கள் பங்காயிடக்கூடாது. அதனால் மீதி காரியத்தை நான் நேரில் பேசுகிறேன். அப்போ என்ன, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு எச்சரிப்பு, அதை நான் கொடுத்துட்டேன். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். யோவான் என்ன எல்லாம் எழுதியிருக்கலாம். நீங்கள் அன்பில் பூரணப்படுங்க அப்படிங்கிற சொல்லிட்டு விட்டுருக்கலாம். இல்லை, என்ன கர்த்தர் அவங்களெல்லாம் பார்த்துக்கிடுவாருப்பா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா அப்படி எழுதியிருக்கலாம். இல்லை, இயேசு கிறிஸ்து வரப்போகிறாரு, அதனால் நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. அது இல்லையே. ரொம்ப அழகாக, ஏன்னா வேத வசனத்தில் எச்சரிப்பு என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். இன்றைக்கு இந்த எச்சரிப்பின் தொனி நம்மளுடைய பிரசங்க பீடங்களிலிருந்து வருவதில்லை. நம்ம புல்பிட்டிலிருந்து என்ன, மக்களை எச்சரிக்க, மக்களை கண்டிக்க, மக்களை சரி பண்ணக்கூடிய ஒரு காரியம் கிடையாது. இது மிகவும் அவசியமான ஒரு காரியம். ஏன்னா யோவான் ஒரு சிரத்தை எடுத்து ஒரு கடிதம் எழுதுகிறாரு. அந்த கடிதத்தினுடைய நோக்கம் என்ன, நீங்கள் இப்படிப்பட்ட துரு உபதேசம், கள்ள உபதேசம் பண்ணுறவங்கள விட்டு ஜாக்கிரதையாக இருங்க. அவங்கள வீட்டுக்கு கூப்பிடாதீங்க, அவங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லாதீங்க. இதை மிக தெளிவாக சொல்லி கொடுக்குறாரு. முக்கியமான காரியம் என்று சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா இன்றைக்கு அருமையான சகோதரனை சகோதரி, இன்றைக்கு அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதவர்களும் தங்களுடைய சுய லாபத்திற்காக, தங்கள் காசு சம்பாதிப்பதற்காக மற்றவர்களை உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். அப்போ நம்ம எவ்வளவு ஜாக்கிரதை உள்ளவங்களாக இருக்கணும்.
ஏன்னா 1வது நூற்றாண்டிலே இவ்வளவு காரியம் இருந்து, அவங்கள நீ உள்ளேயும் கூப்பிடாத, வீட்டுக்குள்ளே கூப்பிடவும் செய்யாத, அவங்கள வாழ்த்துதலும் சொல்லாத அப்படின்னு சொன்ன அந்த யோவான், இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கடிதம் எழுதுனா என்ன சொல்லியிருப்பாரு? யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்களேன். ரொம்ப கடினமாக பேசியிருப்பாரு. எப்பா நாங்கள் கள்ள கிறிஸ்து வருவாங்கன்னு சொல்லி அந்தி கிறிஸ்து வருவான்னு சொன்னோம். ஆனால் இவ்வளவு அந்தி கிறிஸ்து இருக்கிறாங்க, தயவு செய்து ஜாக்கிரதையாக அவங்கள பார்த்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்ல மாட்டாரா? அப்போ எவ்வளோ பெரிய எச்சரிக்கையாக இருக்கும். அப்போ எனக்கு அருமையானவர்களே, நாம் இதை எடுத்துக்கொண்டு நாம் எச்சரிக்கையாக இருக்க கற்றுக்கொள்வோமா? வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இதோ இப்போதும் ஆண்டவரே, இதோ நாங்கள் யோவான் எழுதின நிருபத்தினுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டோம். அதனால் எங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. அது ஒருவேளை எங்கள் சபையில் உள்ளவங்களாக இருக்கலாம், இல்லை எங்கள் கூட போதிக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், இல்லை வெளியூர்லேருந்து வரக்கூடிய மக்களாக இருக்கலாம். ஆனால் நாங்கள் சர்வ ஜாக்கிரதையாக உமக்கென்று வாழுகிறவர்களை மாத்திரம் ஏற்றுக்கொண்டு நாங்கள் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.